வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. இந்த காவல்துறைக்கு இப்படி அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு, அந்த அதிகாரி யாரு? மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிரான் அவர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக ஒரு மாற்றுத்திறனாளி தோழரை வலுக்கட்டாயமாக தாக்கி வாகனத்தில் ஏற்றிருக்கிறாங்க. அவங்க கேட்குற கோரிக்கை நாங்கள் 9வது கோரிக்கையாக வச்சுருக்கிற அந்த 1500 ரூபாயை 5000 உயர்த்தி கொடு அப்படின்றது தான். இது அரசாங்கத்தால் முடியாத ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் கேட்குற கேள்வி அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையான்றது தான் எங்களுடைய. இந்த துறைக்கான அமைச்சர் முதலமைச்சர் தானே? ஆமாம், இந்த துறைக்கான அவர் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு என்னைக்காவது வந்திருக்கிறாரா, பேசுகிறாரா? இல்லைங்க, நாங்கள் இந்த ஆட்சியில் 5 வருஷமும் போராடி இருக்கோம். முதலமைச்சர் நேரடியாக எங்கள்கிட்ட ஒரு தடவை கூட பேசணும். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? எதுக்கு கீதாஜி தள்ளி விடுறாரு? அது அவர்கிட்ட தான் நேரடியாக கேட்கணும். இல்லை, மானிய கோரிக்கை அவங்க தான் படிக்கிறாங்க. இப்போ அவர் முதல்வர் படித்ததாகவே கருதப்படும் சொல்லினா தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆணையரகத்தில் போராடின எங்களுடைய தோழர்களை ஒரு வண்டியில் ஏற்றி கோயம்பேடு பக்கத்தில் போய் நிறுத்திட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இறங்கிட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வச்சுருந்து வண்டி பஸ் உள்ளே 12 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் போரூர் பக்கத்தில் காலையில் 8 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு. பார்வை மாற்றுத்திறனாளியை கைது பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்காங்க? பார்வை மாற்றுத்திறனாளியை கைது பண்ணணும்னா அவங்களுக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த லோக்கல் ஆஃபீஸர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கூட இருக்கணும் அவர் அப்படின்ற கைட்லைன்லாம் அதில் இருக்குது. பேக்லாக் வேகன்சி இருக்கிற அந்த 1928 போஸ்ட்டை எப்போவுமே ஸ்பெஷல் டிரைவ் வச்சு ஃபில் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் ஸ்பெஷல் டிரைவ் 2014க்கு பிறகு ஒரு தடவை கூட நடத்தலை. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு 5% 60லேருந்து 50% சலுகை அளிக்கப்படுகிறதுன்னு ஒரு அரசாணை போட்டாங்க. ஜனவரி மாதம் போட்ட 23 அரசாணையில் என்ன சொல்கிறாங்க, பிசி எம்பிசி டிஎன்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு 75 மார்க் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினர் 40%, அதாவது 50 மார்க் எடுக்கணும். இந்த மாதிரி இவங்க போடுறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவுக்கே எதிராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த சலுகையை பறிக்கும் விதமாக இருக்குது. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு 90 போஸ்ட் எடுத்தாங்க. அதில் மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடே இல்லை. பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலில் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள நியமிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அந்த சட்டத்தில் நியமன உறுப்பினர் பதவி தான் கொடுத்துருக்குறாங்க தவிர, ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களும் வார்டில் நிற்கலாம்னு ஏன் அந்த சட்டத்தில் இல்லை? கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளி படிக்கிறான்னா அவனுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, டியூஷன் ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இதில் எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். சில மாற்றுத்திறனாளிகளுக்கு சில பாடங்கள்லேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விலக்கு பார்வையற்றோருக்கு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேருந்து விலக்கு. அது எங்களுடைய 3வது. இப்போ இங்கிலீஷு பார்வையற்றோரால் படிக்க முடியாதா? எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்லேயுமே இங்கிலீஷ் இன்வால்வ் ஆகிற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிசேபிளில் குறிப்பாக விஷுவல் இம்பேர்டையே டார்கெட் பண்ணி நிறைய ஜிஓ வருது. அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. இதை எதிர்த்து நீங்கள் அரசு சட்டம் இந்த ஜிஓலாம் எதிர்த்து நீங்கள் கோர்ட்டில் போடலாம் இல்லை? சேலஞ்ச் போடலாங்க, ஆனால் ரொம்ப நாள் ஆகும். அதே அரசாங்கத்திட்ட கேட்கறதுக்கு தான் போராடுறோம். எங்களை இப்படி அலக்கழிக்கிறாங்களே. சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள் சார், இப்போ மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடந்தது தான் சொல்கிறீங்க. 4ஆம் தேதி 2வது மாதம் February 4 என்ன நடந்தது சார்? என்ன அந்த போராட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எதற்காக போராட்டன்றதை நம்ம விரிவாக பேசுவோம். பார்வையற்றோர் போராட்டம்னா கொஞ்சம் வீரியமாக இருக்கும். ஆட்கள் 300 200க்கு குறைவாக இருந்தாலும் கூட அவங்களுடைய போராட்டம் வீரியமாக இருக்கும். காவல்துறையினர் அவங்கள முதல்ல இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியாவது அவங்கள வீட்டு பக்கம் விரட்டலான்றது தான் அவங்களுடைய பாலப்படமாக இருக்குது. இந்த பாலப்படம் பார்த்திங்கன்னா 2013லேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. சுடுகாட்டில் கொண்டு போய் விட்டது,
அதுக்கப்புறம் அடுத்தடுத்த போராட்டங்களில் பார்த்திங்கன்னா 4-5 வேனில் எடுத்துக்கிட்டு சிட்டி பூரா சுற்றுறது. இந்த மாதிரி நாங்கள் கடந்த 13-14 ஆண்டுகளாக இந்த இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் போராட்டத்தின் தொடக்கத்தில் அனுபவிப்போம். சில நேரங்களில் எங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு போய் தனி அறையில் வச்சு பூட்டிடுவாங்க. அவங்க என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்றதுன்றது தெரியாத கூட நாங்கள் உறுப்பினர்கள் வந்து திண்டாடின காரணங்கள்லாம் இருக்குது. அதனுடைய நிகழ்ச்சி தொடர்ச்சி தான் இந்த அணையரகத்தில் போராடின எங்களுடைய தோழர்களை வந்து ஒரு வண்டியில் ஏற்றி கோயம்பேடு பக்கத்தில் போய் நிறுத்திட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இறங்கிட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வச்சுருந்து வண்டி பஸ்ஸுலேயே 12 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் போரூர் பக்கத்தில் காலையில் 8 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தோழர்கள் உடனே எங்கே இருக்குன்றத லொக்கேஷனில் கண்டுபிடிச்சி திரும்ப ஆணையரகத்துக்கு வந்துட்டாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் போவோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் காவல்துறை, பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அவங்களே வந்து இந்த மாதிரி இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அது இல்லீகல் டிடென்ஷன்ல சார். 12 மணி நேரம் அவங்கள வந்து வண்டிக்குள்ளே வச்சு பூட்டியிருக்காங்கன்னா அதுவே சட்டத்துக்கு புறம்பானது இல்லை. முதல்ல நாங்களை கைது பண்ணுறதுக்கு சில நடைமுறைகளை ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோமோட்டோ கேஸில் எங்கள் சங்கத்தில் அந்த 2013 நடந்த நிகழ்ச்சியை வந்து அப்போ இருந்த சிஜே வந்து சோமோட்டோ கேஸாக எடுத்து சில கைட்லைன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. என்னென்னா போராட்டம் நடக்குதுன்னா அது சம்மந்தமாக ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி அந்த கமிட்டி கோரிக்கை சம்பந்தமான துறைகளோட மெம்பர்ஸை இணைச்சி அதுங்கள்ட்ட முதல் கட்டமாக அந்த போராட்டமே நடக்க விடாமல் சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை கண்டறியணுன்றது தான் முதல்ல. ரெண்டாவது, ஒருவேளை அவங்கள கைது பண்ணணும்னா கைது பண்ணுறதுக்கான நடைமுறைகளையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது உதாரணத்துக்கு வாய் பேச முடியாதவங்க ஒருத்தவங்க போராடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சைன் இன்டர்பிரட்டர்ஸ் இருக்கணும். அதேமாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஒரு இடத்துல போராடுறாங்கன்னா லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மேஜிஸ்ட்ரேட், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தாசில்தார் லெவலில் அது கம்மி இல்லாத ஒருத்தர் இருக்கணும். இப்படிலாம் கைட்லைன் வந்து 2015 ஜனவரி 19 நம்ம ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் ஃபஸ்ட்டு பெஞ்சு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டியும் இதெல்லாம் பார்வை மாற்றுத்திறனாளியை வந்து கைது பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்காங்க? பார்வை மாற்றுத்திறனாளியை கைது பண்ணணும்னா அவங்களுக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த லோக்கல் ஆஃபீஸர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கூட இருக்கணும் அவர். அப்படின்ற கைட்லைன்லாம் அதில் இருக்குது. ஆனால் எந்த கைட்லைன்லையும் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். எப்படியாவது இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் அப்படின்றது தான் காவல்துறையினுடைய முதல் பணியாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு மனக்கவலை அளிக்குது. அதற்கு அடுத்தது இந்த இப்போ பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த இணையரை கூட கைது பண்ணி வச்சுருக்காங்களே ஜான்சிராணி. மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிராணி அவர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக ஒரு மாற்றுத்திறனாளி தோழரை வலுக்கட்டாயமாக தாக்கி வாகனத்தில் ஏற்றிருக்கிறாங்க. பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. இந்த காவல்துறைக்கு இப்படி அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு? அந்த அதிகாரி யாரு? அந்த அதிகாரிக்கு வந்து அவர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல அந்த அதிகாரி மன வளர்ச்சி குன்றியவரா அப்படின்னு அவரை கொஞ்சம் செக் பண்ணி அட்டப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். எங்க வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம். விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா எங்க சுத்தி வச்சுட்டு இருக்காங்க. சென்னையை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்குது. இது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். ஆமாம், அவங்க வந்து இந்த டெரட்டெக் அமைப்பில் தலைவியாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க கேட்குற கோரிக்கை நாங்கள் 9வது கோரிக்கையாக வச்சுருக்கிற அந்த 1500 ரூபாயை வந்து 5000 உயர்த்தி கொடு அப்படின்றது தான். இது வந்து அரசாங்கத்தால் முடியாத ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் கேட்குற கேள்வி அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையான்றது தான் எங்களுடைய கேள்வி. இப்போ உங்களோட போராட்டத்துக்கு வரும் சார் 9 அம்ச கோரிக்கைகள் சொல்கிறீங்க. என்னென்ன அந்த 9 அம்ச கோரிக்கைகள்? முதல்ல நாங்கள் கேட்குறது எல்லாமே வேலைவாய்ப்பு சம்மந்தமான கோரிக்கைகள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான கோரிக்கைகள். மூணாவது படிச்சுட்டு வேலை தேடுபவருக்கான கோரிக்கைகள் அப்படின்னு தான் இதை 3ஆக பிரிச்சுக்கலாம். சரி, இப்போ உடனடியாக இருக்கிற எங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா NFV வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஆர்டர் வந்து என்னென்னா 3 மாதத்துக்குள்ளே பேக்லாக் வேகன்சியை வந்து கண்டறிஞ்சு அதை உடனே நிரப்பணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த நேரத்தில் இங்கே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது.
அதுலேயும் என்ன சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டதுனால அதை உடனே செய்யுங்கன்னு சொல்லி அந்த கேஸை இவங்க க்ளோஸ் பண்ணாங்க. அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க, G1 நம்பர் 10 2014. அப்போ போட்டதில் பார்த்தீங்கன்னா பேஜ் 4 பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டாரில், அதாவது எந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கீழே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு போட்டாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா 1928 போஸ்ட்டு அப்போது பேக்லாக் வேகன்சின்னு இருந்துச்சு. அப்போது பேக்லாக் வேகன்சி இருக்கிற அந்த 1928 போஸ்ட்டை எப்போவுமே ஸ்பெஷல் ட்ரைவ் வச்சு ஃபில் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரைவ் வந்து 2014க்கு பிறகு ஒரு தடவை கூட நடத்தலை. ஸ்பெஷல் ட்ரைவ் நடத்தணும்னு சொல்லி வந்து சட்டமன்றத்தில் 2018 ஒரு தடவை அமைச்சர் அறிவிக்கிறாங்க, அது ஒரு ஆர்டராக வருது. 2020 அறிவிக்கிறாங்க, அது ஒரு ஆர்டராக வருது. 2023 முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறாரு, அது 23 ஜூலை 24 ஆர்டராக வருது. இந்த ஆர்டர் எல்லாமே அக்டோபர் 31 G1 நம்பர் 24 ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதில் பேக்லாக் வேகன்சி எதுவுமே இல்லை. அதனால் G20 2023 போட்டதும் அப்புறம் 2 வருஷத்துக்கு மேலே வந்து கவர்மெண்ட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறவங்களுக்கான ரெகுலரைசேஷன் அந்த G1 151/2008 போட்டதையும் கேன்சல் பண்ணி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இதை தான் உடனே ரத்து பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை. ஏன்னா இது வந்து அந்த G1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உமாதேவி வர்சஸ் செக்ரட்டரி டு த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி பேக்டோர் என்ட்ரிஸில் வர்றவங்கள போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பேக்டோர் என்ட்ரிஸில் வர்றது இல்லை. இது அவங்க வந்து அன்குவாலிஃபைடாக இருந்து ஃபேர் மெயின்ஸ், அதாவது இவங்களுக்கு சாதகமாக எடுத்திருந்தாங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அந்த கேஸினுடைய சாரம். அதுக்கப்புறம் 2024 இந்த உமாதேவி கேஸ் வந்து அதாவது ஃபுல்லி குவாலிஃபைடு சேங்ஷன் போஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிகாரிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமான அரசாணை அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எடுத்து அரசாணையில் போட்டு பப்ளிஷ் பண்ணி எங்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை நிராகரிக்கிறது தான் அதிகாரிகளுடைய முதன்மை நோக்கமாக இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். ஓகே, மற்ற கோரிக்கைகள்லாம் என்ன சார்? முக்கியமானது என்னென்னா, SC STக்கு இணையாக வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் 2022 பிப்ரவரி மாதம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களும் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு தான், அதனால் இவங்களுக்கும் வந்து SC ST பிரிவினருக்கு என்ன கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் தரீங்களோ அது இவங்களுக்கும் தரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 2014 ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, டெட்டு எக்ஸாமில் யாரெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தால் குவாலிஃபைடு அப்படின்றதுக்கான ஒரு அரசாணை வர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா SC ST மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு 5% வந்து 60% 50% வந்து சலுகை அளிக்கப்படுகிறதுன்னு ஒரு அரசாணை போட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ போட்டிருக்கிற அரசாணையில், அதாவது போன ஜனவரி மாதம் போட்ட 23 அரசாணையில் என்ன சொல்கிறாங்க, BC MBC DNC மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 75 மார்க் எடுக்கணும், SC ST பிரிவினர் வந்து 40%, அதாவது 50 மார்க் எடுக்கணும். இந்த மாதிரி இவங்க போடுறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவுக்கே எதிராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த சலுகையை பறிக்கும் விதமாக இருக்குது. அதனால் வந்து உடனே இதை வந்து நீக்கி திருத்த ஆணை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து யார் கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? அரசு அழைத்து பேசுகிறாங்களா? அரசு அழைத்து பேசினாங்க, முதல் நாளே பேசினாங்க. அவங்க வந்து அவங்க போட்ட அரசாணையை அவங்களே வந்து திருத்துறதுக்கோ திரும்ப பெறதுக்கோ அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த துறைக்கான அமைச்சர் வந்து முதலமைச்சர் தானே? ஆமாம், இந்த துறைக்கான அவர் வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு என்னைக்காவது வந்திருக்கிறாரா, பேசுகிறாரா? இல்லைங்க, நாங்கள் இந்த ஆட்சியில் 5 வருஷமும் போராடி இருக்கோம். முதலமைச்சர் நேரடியாக எங்கள்கிட்ட ஒரு தடவை கூட பேசுனது. என்ன துறை சார்ந்த அமைச்சரை விட்டு கீதா ஜீவனை மட்டுமே பேச சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா அவர் தான் துறை சார்ந்த அமைச்சர், முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறைன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் தானே இந்த இஷ்யூலாம் பேசணும், உங்களோட இஷ்யூலாம் பேசணும்.
ஆமாம், எனக்கு அதாவது கலைஞர் கருணாநிதி நாங்கள் போராட்டம் நடத்திடுவோம். இப்போ 2007 நாங்கள் போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்தப்போ, அப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் காலையில் 8 மணிக்கு வந்து எங்கள்கிட்ட பேசினார், நேரடியாக பேசினார். அப்புறம் 2006 இவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு வந்து எங்களை அழைத்து நேரில் பேசினார். அதேமாதிரி 2009 நாங்கள் வந்து கலைஞர்கிட்ட நேரில் பேசியிருக்கோம். ஆனால் அவருடைய திருமகனார்கிட்ட நாங்கள் நேரில் பேசுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? இத்தனை வருஷம் 5 கொடுக்கல, நான் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? எதுக்கு கீதா ஜீவன்ட்ட தள்ளி விடுறாரு? அது அவர்கிட்ட தான் நேரடியாக கேட்கணும். ஏன்னா எங்களுக்கு நான் முதல்வரை பார்க்கணும்னு தான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஆனால் முதல்வர் எங்களை சந்திக்க மறுக்க. இன்னைக்கு பேச்சுவார்த்தை கூட கீதா ஜீவன் தான் நடத்துகிறாங்க. ஆமாம், எப்பயுமே கீதா ஜீவன் நடத்துவாங்க. இல்லை, மானிய கோரிக்கை அவங்க தான் படிக்கிறாங்க. அது எல்லாமே இப்போ அவர் முதல்வர் படித்ததாகவே கருதப்படும் சொல்லிலாம் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் சார் எங்களுக்கு தேவையான 2 கல்வி வேலைவாய்ப்பு, இது 2லையுமே நான் எங்களுக்கு சலுகைகள் நிறைய கொடுக்குறாங்க. எல்லா அரசாங்கம் சலுகை கொடுக்குறாங்க. நான் அதை பெருசாக விரும்பலை. எங்களுக்கு கல்வி கொடுத்துட்டா, வேலைவாய்ப்பு கொடுத்துட்டா, அது வந்து கருணை அடிப்படையில் நாங்கள் கேட்கல. ஏன்னா இப்போ வந்து இந்த அரசாணை 20 பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வந்தப்போ நல்லா கொண்டாடணும். ஏன்னா அதில் இருக்கிற வரி பார்த்திங்கன்னா, தற்போது பணிபுரியும் அரசு பணியாளர்களில் தொகுதி A, தொகுதி B, தொகுதி C மற்றும் தொகுதி D பணியிடங்கள், மொத்த பணியிடங்களை கணக்கிட்டு அதில் 4% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உள்ள பணிகளை கணக்கிட்டு சிறப்பு ஆட்சேர்ப்பு நடத்தப்படும்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்படி கணக்கு பண்ணணும். ஆனால் அதை அப்படி கணக்கு பண்ணாமல் இவங்க வந்து அவங்கள்ட்ட கடிதம் போட்டு கடிதம் வாங்கி இல்லைன்னு சொல்லிட்டா அப்படி ஒத்துக்கிறாங்க. ஓகே. ஏன்னா இப்போ வந்து சோஷியல் ஆடிட் இருக்கிற மாதிரி மாற்றுத்திறனாளி துறையில் இப்போ வந்து SC/ST கமிஷனர் வந்து என்ன செய்கிறாருன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த வேக்கண்ட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணுறாங்களா, போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டரில் சரியாக என்ட்ரி பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பண்ணாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறாரு. ஓகே. ஆனால் இங்கே மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆடிட் நடத்தவே இல்லை. ஆனால் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கொடுக்குற அறிக்கையையே ஏற்றுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் எங்களுடைய அதாவது 4% இடஒதுக்கீடு, முன்னாடி 3% இடஒதுக்கீடு வந்து அறிவிப்புலேயே குறிப்பிடாத துறை இருக்குது. 102 துறைகள் வந்து, அதாவது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க, அவங்க வந்து சரியாக பண்ணுறதே கிடையாது. கவர்மெண்ட் TNPSC TRPக்குள்ளே வர்றது, MRPக்குள்ளே வர்றது மட்டும் இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க இருக்குதான்னு. இது 2017க்கு அப்புறம் தான் இது நடக்குது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கூட நடக்கலை. உதாரணத்துக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு 90 போஸ்ட் எடுத்தாங்க. அதில் மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடே இல்லை. 2015 திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் ஒரு 66 போஸ்ட் எடுத்தாங்க. அதில் மாற்றுத்திறனாளிக்கான வேக்கன்சியை 2 போஸ்ட் கொடுக்கணும். 100க்கு 3னா 2 கொடுத்துருக்கணும். 50 தாண்டும்போது கொடுக்காததுனால அப்போது வந்து நான் வழக்கு தொடர்ந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டையும் நிறுத்தி திருப்ப 2 பேர் சேர்த்து நோட்டிஃபிகேஷன் போட வச்சு அதில் வந்து 2 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காகவும். ஆனால் இந்த அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அப்படின்னு சொல்லுது. பலர் வந்து கொண்டாடுறாங்க இந்த அரசை. ஏன்னா வந்து கிராம பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலில் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள வந்து நியமிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆமாம், அது வந்து சார், அதாவது இதில் அந்த சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அந்த சட்டத்தில் நியமன உறுப்பினர் பதவி தான் கொடுத்துருக்குறாங்க தவிர, ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களும் வார்டில் நிற்கலாம்னு ஏன் அந்த சட்டத்தில் இல்லை? அப்படி இருந்தால் தானே அவங்க நின்று போட்டியிட்டு தேர்ச்சி பெற்று வந்தால் தானே அவங்களுடைய உரிமை, வாக்களிக்கும் உரிமையிலேருந்து எல்லா உரிமையும் பெற முடியும். இது நியமன உறுப்பினர்ன்ற போது வாக்களிக்கும் உரிமை அவங்களுக்கு இருக்காது. வெறும் அவங்க குறைய சொல்லிட்டு இன்னும் இந்த அரசாங்கம் எங்களை வந்து கருணையோடு தான் பார்க்கிறதே தவிர உரிமையாளர்களாக பார்ப்பதில்லைன்றதுக்கு இந்த ஒரு சட்டமே போதும். என்ன சார் எக்ஸாக்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார், எங்களை வந்து முதல்ல ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. 2வது எங்களை டிக்னிட்டியோட வந்து நடத்துங்க முதல்ல. 3வது எங்களுக்குள்ள உரிமை, அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற உரிமை, மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் 2016 வழங்கியிருக்கிற உரிமை எல்லாத்தையும் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளி படிக்கிறான்னா அவனுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, டியூஷன் ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இதில் எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களிலும்
மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எக்ஸாம்ஷன் கொடுக்குறது இல்லையா? எக்ஸாம்ஷன் இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்குள்ளே பார்வை உள்ள, அதாவது மாற்றுத்திறனாளி அல்லாதவங்க வந்து வீட்டில் இருந்தபடி அவங்க மொபைலில் இருந்து அவங்களுடைய பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணி ஃபீஸ் கட்டிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்க எப்படி அந்த கட்டண விலக்கை பெற வேண்டும் என்பதற்கான கைட்லைனு இது வரைக்கும் இல்லை. இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ்பால் வந்து ஒரு இது எடுக்கணும், அதை லிஸ்ட்டு எடுத்து அவங்க கண்ட்ரோலருக்கு அனுப்பணும். இப்போ நான் கேட்குறேன், வெப்சைட்டில் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும். சுனண்டா பாண்டரை கேஸ் இருக்குது, வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேஸில் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இது வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். அக்சசிபிலிட்டி அப்படின்றது ஒரு அவங்களுடைய ஆர்டிகல் 12 லைஃப் டு லிபர்ட்டி, ஐ லைஃப் டு லைஃப் அப்படியோட சேர்த்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் 2024 வந்திருக்காது. அது வந்து பிரசிடென்சியல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது டிவிஷன் பெஞ்ச் 3 பேர் கொண்ட அமர்வு கொண்ட தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிஜிஐ அமர்வு கொடுத்தது. அது கூட இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குதான்னு கூட தெரியாது. ஏன்னா இப்போ வெப்சைட் இப்போ வந்து லாகின், நான் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம், லாகின் பண்ணி என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும், அதாவது யூசர் ஐடின்றது அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிடுறோம். ஆனால் நான் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் பெற முடியாது. இந்த மாதிரி எல்லா பல்கலைக்கழகங்கள்லேயும் அந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குதுன்ற தகவலே தெரியாமல் எல்லா பசங்களும் படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது ஒரு குறை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் முக்கியமானது, சில மாற்றுத்திறனாளிகளுக்கு சில பாடங்கள்லேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விலக்கு பார்வையற்றோருக்கு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேருந்து விலக்கு. அது எங்களுடைய 3வது இப்போ இங்கிலீஷு வந்து பார்வையற்றவரால் படிக்க முடியாதா? இதை யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க? அதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட், லெபார்டரி ரிலேட்டடான ஃபிசிக்ஸ் லேபு அது கூட படிக்கலாம்னு சொல்லி ஸ்டேட் கமிஷனர் ஃபார் டிசேபிள் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லேப் அசிஸ்டன்ட் வச்சு இதை இந்த சால்ட் எடுத்து இத்தனை கிராம் இதில் கலங்கன்னு சொன்னால் கலக்கணும். ரிசல்ட் வர்றதை வந்து இது வந்து தம்பின்னு சொன்னால் அது என்னவோ அதை நான் சொல்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு இப்போது எல்லா கோர்ஸுமே டிசேபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷ் எந்த அடிப்படையில் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க அதுதாங்க தெரியல, மொட்டையாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் எக்ஸம்ஷன் கொடுத்தனால என்ன ஆகுதுன்னா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரொஃபஸர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் விஷுவல் இம்பேர்டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் போக முடியாது. 1. 2வது, எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்லேயுமே இங்கிலீஷ் இன்வால்வ் ஆகிற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிசேபிளில் குறிப்பாக விஷுவல் இம்பேர்டையே டார்கெட் பண்ணி நிறைய ஜிஓ வருது. அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. இதை எதிர்த்து நீங்கள் வந்து அரசு சட்ட இந்த ஜிஓலாம் எதிர்த்து நீங்கள் கோர்ட்டில் போடலாம் இல்லை, சேலஞ்ச் போடலாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆகும். அதே அரசாங்கத்திட்ட கேட்கறதுக்கு தான் போராடுறோம். எங்களை இப்படி அலக்கழிக்கிறாங்களே. இப்போ எங்களுடைய கோரிக்கையும் அதுதான். 62 ஜிஓ 2022 போட்டிங்க. அப்போ ஒரு 2-3 பேட்ச் வெளியே வந்துட்டான். இப்போ உதாரணத்துக்கு எம்இஸில் அந்த பசங்களுக்கு இங்கிலீஷ் மார்க்கே போட முடியல. அப்போ 2-3 பேட்ச் வந்துட்டான் வெளியே. இப்போ அவனுக்கு என்ன கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. தொடர்ந்து போராடுங்கள் சார். உங்கள் போராட்டம் வெற்றியடைய எனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.